எல்லோருக்கும் வணக்கம். நான் லென்த் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ இன்றைக்கி லென்த் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா லாரி டிரைவரின் பையன் ஐஏஎஸ் அதிகாரி ஆனது எப்படி, அவங்களோட ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எல்லாரோட வெற்றிக்கு பின்னாலும் ஒரு கடின உழைப்பு இருக்கும். அந்த கடின உழைப்புன்றது அவங்க கனவு வெளியில் கொண்டு வரதுக்காக அவங்க படுற முயற்சிகளும் கஷ்டங்களும் அந்த கஷ்டங்களை தாண்டி அவங்க ஜெயிக்கிறப்ப கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா, வாழ்க்கையில் அது மாதிரி எதுவுமே முடியாதுங்க. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன், கூடவே ஒரு தங்க இருக்காங்க, அப்பா அம்மா 2 பேர். அப்பா டிரைவராக இருக்கார் லாரியில். ஒரு டிகிரி வரைக்கும் தான் பையனை படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. பையன் தான் மூத்த பையன், பாப்பா சின்ன பொண்ணு. அவள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா. அப்பா நான் எப்படியா கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். கலெக்டர் ஆகிறதுக்கெலாம் நம்மகிட்ட வசதி வாய்ப்பு இல்லைப்பா, அந்தளவுக்கு என்னால் படிக்க வைக்க முடியாது, இன்னும் பாப்பா இருக்கா, அதனால் போதும், இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிடுறாரு. தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலை பார்க்குறான். வேலை பார்த்துக்கிட்டு அவன் ஒரு டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கான். ஸோ வேலை பார்த்துக்கிட்டு அவனோட முயற்சிகளை விடவே இல்லை. அவனுக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஆசைகள், எண்ணம், அது அவனை தூண்டிகிட்டே இருந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் மட்டும் அவன் நெஞ்சை விட்டு போகவே இல்லை. ஒரு நாள் தீபாவளிக்கு பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்காக பாத்திரம் இதெல்லாம் ஒதுக்கி, ட்ரெஸ் எல்லாம் பூரா வீட்டில் நம்ம அந்த பூரா மண்சவர் வீட்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெள்ளை அடிக்க போகும்போது பார்த்தான்னா அவன் பேக் எடுத்துகிட்டு பார்த்தா பின்னாடி நிறையா கொஸ்டின் பேப்பர். என்னன்னு கேட்டால் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கான். எக்ஸாம் எழுதி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ப்ரிலிமினரி வரைக்கும் போயிருக்கான். ஸோ கடைசி இன்டர்வியூவில் விட்டுட்டான். இதெல்லாம் தன்னுடைய தங்கச்சி பார்த்துட்டு, அண்ணன் படிக்கணும்னு ஆசை இருக்குது, எப்படியாவது வேலைக்கு போயிடுவான் பழக்கு, இவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணியிருக்கானே, அப்போ இதை அப்பாட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலைக்கு போயிட்டு வரல. சாயந்தரம் வர்றதுக்குள்ளேயும் அப்பாட்ட அந்த மாதிரி சொல்கிறா பாப்பா, இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கான்ப்பா, ஆனால் இன்டர்வியூவில் தான்ப்பா விட்டுட்டான், ஆனால் அண்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அவனை ட்ரெயின் அப் பண்ணோன்னா பாஸ் ஆகிடுவான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, இவனுக்குள்ளே இப்போ இவ்வளோ படிக்க வேணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அவனுக்குள்ளே இருக்குது பழக்கப்பா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஏதோ கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி படிக்கிற பசங்களோட இருந்து படி, அதுக்கு உண்டான நான் செலவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் வரான். அப்போ அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட கேட்டு வெளியில் வரான். வெளியில் அவங்க ரூம்லேயே அந்த பசங்கள்லாம் ரூம் எடுத்து தங்கி அங்கே படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட சேர்றான். அங்கே ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக கிடைக்கல, செகண்ட் முறை கிடச்சிருச்சு. கிடைச்சிட்டு இந்த விஷயத்த தன்னோட அப்பாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டோம்ப்பா, ஐஏஎஸ் ஆகிட்டோம்ப்பா, எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இவனோட வெற்றி அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இவன் இவ்வளோ நாளாக கனவு கண்டுக்கிட்டு இருந்த அந்த வெற்றி, அந்த இலக்கை அடைஞ்சிட்டோன்னா எவ்வளோ அதாங்க வாழ்க்கையில் மனுஷன் ஒரு டைம் மறுபடியும் பிறந்து வந்த மாதிரி இருக்கும். உண்மையுமே ஒரு கடின உழைப்புக்கு பிறகு கிடைக்கிற அந்த ஒரு வெற்றி இருக்குது பாருங்கள், அதுக்கு நிகர் அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயங்களை நம்மளால் பேசக்கூட முடியாது, கேட்ட நேரம் இல்லாமல். உண்மையுமே என்ன கேட்டால் நானே அதை சொல்லியிருக்கேன், நேரம் இருக்காது, டைம் இருக்காது அப்படின்னு. ஆனால் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கிடைக்கிற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திங்க. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு போயிடக்கூடாது. ஐயா அப்துல் கலாம் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கும்,
உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும், ஆனால் உன் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அந்த வாசகம் உண்மையுமே என்னை கவர்ந்து இழுத்தது. உண்மையுமே அந்த வாசகம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உன் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று எழுதினார். ஆனால் அந்த ஐயாவோட இறப்பு வந்து உண்மையுமே பெரிய ஒரு சரித்திரமாக தான் இருந்தது. எல்லாரோட மனசுலையும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறார் உண்மையுமே. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி வாழ்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டன்றதை காட்டிலும் அவருடைய முயற்சி அது வந்து ரொம்ப. அப்துல் கலாம் ஐயாவோட டிரைவர் வந்து ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு அவரே ஒரு மேடையில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அது ஏன்னு கேட்டால், கல்வி இருந்தால் தான் அந்த உலகத்தில் வந்து கண் இருந்தும் நம்ம குருடன் இல்லாமல் இருப்போம். கல்வி இல்லைன்னா கண் இருந்தும் குருடன் தான். வாழ்க்கையில் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையிலையும் வெற்றிகள் பெற, உங்களுடைய துறை சார்ந்த வேலையிலும் மேலும் வளர இந்த மணியின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்துட்டுருக்க அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னோடு செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.